இன்னைக்கு நம்ம ஒரு தாமு பேபி இல்ல தாமு பேபி அதோட ஸ்டைல்ல ஒரு சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பண்ண போறேன். தாமு பேபி ஸ்டைலே செய்ய போறோம். ஓகேவா? இப்ப கடாய பத்த வச்சுக்கிறோம். இதுக்கு 4 நம்பர் வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 நம்பர் பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு அரை நம்பர் நட்சத்திர சோம்பு, ஒரு அரை நம்பர் ஜாதி பூவு, 2 நம்பர் ஏலக்காய், 3 நம்பர் கிராம்பு, 2 நம்பர் பட்டை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் ஒரு கைப்பிடி தனியா, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். எவ்வளோ? ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இப்பயும் ஞாபகம் விட்டுருச்சு குழிக்கரண்டி எண்ணெய ஞாபகப்படுத்தணும். அப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். ஒரு 2 நம்பர் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 நம்பர் தக்காளி பிசைஞ்சு புழிஞ்சாப்புல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடாய் காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் வறுக்கணும்னா, நம்ம இந்த 4 நம்பர் வரமிளகா, இந்த கடலைப்பருப்பு, இங்கே வச்சிருக்கிற இந்த பட்டையை தவிர அனைத்தையும் நாம் இதில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஐயோ, திடீர்னு வடிவேல் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு அதான் சொன்னேன் அளவு சுடுது. தாமு பேபிக்கு சுடாது. இதில் கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சோண்டு கல்பாசி, அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பெப்பர் சிக்கனும், இது செட்டிநாடு சிக்கனும், ஒரு மீன் குழம்பும் வைக்க போகிறேன். பட் மீன் குழம்பு உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல, இது மட்டும்தான். இது கமலி கடாய். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு கண்டா, இது என்னோட பிராண்டா கூட நான் மாற்றுவேன். நான் கடாய்க்காரும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நிஜமாவே நல்லா வருதுங்க இந்த கடாய். ஸோ எனக்கு என்ன இருக்கு, ஏது இருக்கு, எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு, அதெல்லாம் நான் யோசிக்கல. என்னோட பிராண்ட் கடாய் ஆக்கிட்டேன். அப்புறம் இதுல நம்ம இந்த 2 நம்பர் தள்ளிக்கோ, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கீழே விழுந்ததை கழுவிட்டு போடணும். போட்டோமா? இந்த வெங்காயம், நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குவோம். அதுக்கு பிறகு நம்ம இதை பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இதுல ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். ஆக்சுவலா பேஸ்டா போடுவாங்க. தாமு என்கிட்ட எனக்கு தனியா சொல்லி கொடுக்கும் போது இப்படிதான் நசுக்கி போடணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அதனால அப்படி போட்டிருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையுமா பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 2 தக்காளியை புளிஞ்சாப்புல போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த டெக்னிக் இருக்குல்ல பேபி, உனக்குன்னு சில டெக்னிக் வேணும், உனக்குன்னு சில வேர்ட்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். ஸோ அப்போ தாமு பேபி புளிஞ்சாப்புல போடுறேன், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன், செஞ்ச டெக்னிக்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்படி புளிஞ்சாப்புல போடணும். போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். நான் இப்படிதான் சொல்லி கொடுத்தேன், ஆனா தாமு எப்போ வேணாலும் போட்டுக்கிறாரு அவரு இஷ்டத்துக்கு. ஆமே ஓர பேசினா உப்பு கொட்டிடுச்சு. இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் பொடியை போட்டுக்கணும். இப்ப நம்ம இதை உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இப்படி கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னாக்கா இது நல்லா குழவ வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துப்போம். இது நல்லா இப்ப குழவ வெந்துருச்சு. நான் இந்த சைடு இந்த குட்டி உருளியில மீன் குழம்பு வைக்க போறேன். சும்மா ஒரு கொஞ்சமா ஒரு 1/2 கிலோ மீன். அதனால இந்த சிக்கனை புளிஞ்சாப்புல போட்டுக்கலாம். இந்த மசாலா அரைச்சம் பாருங்க, வீடே மணக்குது. ஓகே, மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கடாய் வித்துச்சுன்னா கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வச்சிருந்த இரும்பு கடாய் அவ்வளவு நல்லா இல்லை. இது வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அவர்கிட்ட வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்படியே விட்டுருவோம். சரி, இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். இது நான் வந்து வீட்டிலேயே போட்ட வடகம். இதில் கிட்டத்தட்ட நிறைய பொருள் போடணும். நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை 1 கப் தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணலான்ட்டு. போதும். இது தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் பொடி போடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து அந்த கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த பொடியை போட்டுறேன். நீங்க யோசிக்க வேண்டாம் என்னோட கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துனது. இன்னொன்னு என்னன்னா, இதுல கடலை பருப்பு நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, இது சீக்கிரமா கொண்டு வந்து உங்களுக்கு திக்காக்கி கொடுத்துரும். அதனால நம்ம யோசிக்க தேவையில்ல. அவ்வளோ மனம் இந்த மசாலா. நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லா வீடியோலயும் சொல்றது இதுதான், நம்ம நாட்டு சமையல் இருக்குல்ல, அது அப்பப்போ அரைச்சி போடுற மசாலாவோட டேஸ்ட் தான். நம்ம அந்த அரைச்சி வைக்கிற பழக்கமே கிடையாது நமக்கு. அது போட்ட உடனே பாருங்க, அந்த கலர் மாறி, இந்த டெக்ஸ்டரும் மாறி, அப்படியே வேற லெவல் ஆயிடுச்சு அது. இரும்பு சட்டியும் டேஸ்ட் கொடுக்கும், மண் சட்டியும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பேர் கவலை மீன். இது போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் என்னோட உடம்புக்கு இது ரொம்ப நல்லது.
அதாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க பிரெயினுக்கு பிரெயின் இல்லை தலை குடைச்சல் இருக்கும்ல அதுக்கு ரொம்ப நல்லது அந்த மீன். அதுக்காக நான் அது வந்து ரேரா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து திக்காச்சு. இங்க பாருங்க நம்மளோட லெக் பீஸ் எப்படி ரெடி ஆயிட்டான். இது கூட நான் கொஞ்சம் பெப்பர் கொட்டணும். பெப்பர் தூவிட்டு நான் இப்போ ஆஃப் பண்ண போறேன். ஓகே, நம்மளோட மீன் குழம்பும் கோச்சிடுச்சு. அதில் வெறும் கருவேப்பிலை மட்டும் அது போட்டாலும் ஓகே போடாட்டாலும் ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வடகத்தில் வந்து கருவேப்பிலை இருக்கு. ஓகே, நம்ம லெக் பீஸ் காமிச்சோம் இல்லையா, எடுத்தாச்சா? ஓகே, நம்மளோட செட்டிநாடு நம்ம தாமு ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.